Hi, hello, how are you all doing today? I hope you all are doing great. Once again, welcome back to my YouTube channel. This is Chintraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you daily use English sentences through Tamil. Let's get started. First one in our list is forgive him on my behalf. Forgive him on my behalf. என் சார்பாக அவரை மன்னியுங்கள். என் சார்பாக அவரை மன்னியுங்கள். நம்ம நம்மளோட ஃப்ரெண்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் முன்னின்னு சொல்லுவோம். என் சார்பாக அவரை மன்னிச்சிருங்க, என் சார்பாக அவனை மன்னிச்சிருங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம தமிழில் சொல்கிறது தான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு forgive him on my behalf. Forgive him on my behalf. And next one, I wanted to ask you since long. I wanted to ask you since long. நீண்ட நாட்களாகவே உங்களிடம் கேட்க விரும்பினேன். ஒரு விஷயம் இருந்திருக்குது, அந்த விஷயம் நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட கேட்க விரும்பி இருக்கிறோம். அப்போது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம், இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், நீண்ட நாட்களாகவே உங்ககிட்ட கேட்க விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ சின்ஸ் லாங். ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ சின்ஸ் லாங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சாரி டு கீப் யூ வெயிட்டிங். சாரி டு கீப் யூ வெயிட்டிங். உங்களை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். உங்களை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். And next one, don't get me wrong, I'll tell you what's on my mind. Don't get me wrong, I'll tell you what's on my mind. என்னை தவறாக எண்ண வேண்டாம், என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறது தான் don't get me wrong, I'll tell you what's on my mind. And next one, tell me directly what I have done wrong. Tell me directly what I have done wrong. நான் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லி நேரடியாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் என்ன தவறு செஞ்சாலும் அதை என்கிட்ட நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் டெல் மீ டைரக்ட்லி வாட் ஐ ஹாவ் டன் ராங். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்கிட்ட நேராக சொல்லுங்கள், வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டூட் மீ. யூ ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டூட் மீ. நீங்கள் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தான் யூ ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டூட் மீ. யூ ஹாவ் மிஸ் அண்டர்ஸ்டூட் மீ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், this is why I don't believe what anyone says. This is why I don't believe what anyone says. இதனால தான் நான் யார் சொல்கிறதையும் நம்புறதில்லை. ஒருத்தர் சொல்கிறத நம்பியிருக்கிறோம், ஆனால் அது அவங்க பொய் சொல்லியிருந்துருக்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இதனால தான் நான் யார் சொன்னாலும் நம்புறதில்லை, நானே ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், இதனால தான் நான் யார் சொன்னாலும் நம்புறதில்லை அப்படின்னு சொல்கிறதான் this is why I don't believe what anyone says. This is why I don't believe what anyone says. And next one, don't make decisions based on what you hear. Don't make decisions based on what you hear. நீங்கள் கேட்பதை வைத்து முடிவுகளை எடுக்காதீர்கள். அதாவது காதில் கேட்டதை வச்சு ஒரு முடிவு எடுக்காத, இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்கிறது தான் don't make decisions based on what you hear. காதில் என்ன கேட்டையோ அதை வச்சு நீ முடிவெடுக்காத, நல்லா விசாரிச்சு பாரு அப்படியெல்லாம் நம்ம தமிழில் நிறையா சொல்கிறோம். ஸோ காதில் கேட்டதை வச்சு முடிவெடுக்காத அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் மேக் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், திங்க் கேர்ஃபுல்லி அண்ட் தென் டிசைட். திங்க் கேர்ஃபுல்லி அண்ட் தென் டிசைட். நல்லா யோசித்து அப்புறமா முடிவு எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க, நல்லா யோசித்து அப்புறமா முடிவெடுங்கன்னு சொல்கிறது தான் திங்க் கேர்ஃபுல்லி அண்ட் தென் டிசைட். திங்க் கேர்ஃபுல்லி அண்ட் தென் டிசைட். And last one in our list is, if you had done this earlier, the mistake would not have happened. If you had done this earlier, the mistake would not have happened. இதை முன்னாடியே செஞ்சுருந்தா தவறு நடந்திருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாமட்டிருப்பாங்க, அதனால் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், இதை முன்னாடியே செஞ்சுருந்தா இந்த தவறு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம டே டு டே லைஃப்பில் தமிழ் அதிகமாக பேசுகிறோம். அதை தான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இஃப் யூ ஹேட் டன் திஸ் ஏர்லியர் த மிஸ்டேக் வுட் நாட் ஹாவ் ஹேப்பன்ட். If you had done this earlier, the mistake would not have happened. Okay friends, that's all. Thank you so much. Practice and speak these sentences well. I will meet you again with good sentences. Bye.